Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்ல தேவனாய் We are இருக்கிறார். so blessed. நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are so blessed. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Because God has chosen us to speak to us through His word. நம்முடைய வார்த்தையின் மூலம் பேச தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். I'm quickly going to go into the sermon this morning. இன்று காலை நான் சீக்கிரமாய் செய்திக்குள் செல்கிறேன். We have been meditating on the authority of the believer. விசுவாசிக்குரிய அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். To understand that, அதை புரிந்து கொள்வதற்காக we quickly looked at who God is. தேவன் யார் என்பதை மிகவும் துரிதமாய் பார்த்தோம். Then who Jesus is. அடுத்து இயேசுவானவர் யார் என்று பார்த்தோம். Then on the blood of Jesus. இயேசுவுடைய இரத்தத்தில் பயணித்துக் In the கொண்டிருக்கிறோம். name of Jesus. இயேசுவின் நாமத்தை பார்த்தோம். But even though we went little by little, நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் படிப்படியாய் பயணித்து வந்தாலும் still we did not go deep into that subject. இன்னும் அந்த பாடத்தின் ஆழங்களுக்குள் நீந்தவில்லை. I feel I'm just giving just a very small percentage of what we really prepare. உண்மையாகவே நாங்கள் ஆயத்தம் பண்ணினதிலிருந்து ஒரு ஆரம்ப வரிகளை தான் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று Usually நினைக்கிறேன். we prepare so much பொதுவாக அதிகம் ஆயத்தம் பண்ணுவோம். because there are so much of information, revelations about all these topics. இந்த தலைப்புகளை பற்றிய விவரங்கள் தகவல் வெளிப்பாடுகளுக்கு பஞ்சமே இல்லை. But because of lack of time என்றாலும் நேரம் குறைவாய் இருக்கிறபடியால் and for the simplicity of understanding, எளிமையாய் புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் we are என்பதற்காக just giving a very little portion. மிகவும் கொஞ்சம் தான் உங்களுக்கு பரிமாறுகிறோம். I pray that sometime we'll get more opportunities to share more deep into this into these subjects. இந்த தலைப்புகளின் பாடங்களை குறித்த ஆழமான கருகலான சத்தியங்களை படிக்க கட்டாயம் தேவன் நமக்கு நேரம் தருவார் என்று நம்புகிறேன். Even today இன்றைக்கும் கூட we're going to just go through the highlights of the topic. நாம் இந்த தலைப்பின் சில முக்கியமான குறிப்புகளை மேம்படுத்தி பார்ப்போம். See, in order for us as a believer ஒரு விசுவாசியாய் இருக்கிற நாம் to operate in the authority and the power God has given us, தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தையும் வல்லமையையும் செயல்படுத்த வேண்டும் we என்றால் really need to have the complete revelation of all of who God is உண்மையாகவே தேவன் யார் என்பதை பற்றிய முழுமையான வெளிப்பாடு நமக்கு கட்டாயம் இருக்க and வேண்டும். who we are. நாம் யார் என்பதையும் அறிந்திருக்க When we வேண்டும். don't understand it fully, இதை முழுவதும் நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் we cannot operate in that function. அந்த நிலையிலிருந்து நம்மால் செயலாற்ற முடியாது. So that is why we have been looking at how powerful God is, அதனால் தான் தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை பார்க்கிறோம். how wonderful Jesus is, இயேசுவானவர் எத்தனை அதிசயமானவர் என்பதை power in தியானிக்கிறோம். the blood of Jesus, இயேசுவின் திருரத்தத்தின் வல்லமையின் மேன்மை, power in the name of Jesus. இயேசுவின் திருநாமத்தின் வல்லமையின் So today உயர்வு, we have come to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்றைக்கு Shall வந்திருக்கிறோம். we open our Bibles to John chapter 14, யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு வேத புத்தகத்தை திறந்து verse கொள்வோமா? number 16. 16ஆம் வசனம். I'm using the King James version today. இன்றைக்கு நான் ஜேம்ஸ் அரசன் மொழியாக்கத்தை பயன்படுத்துகிறேன். Jesus is saying, and I will pray the Father, and He will give you another helper, that He may abide with you forever. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று இயேசுவானவர் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. He's saying, I'm going to send another helper நான் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்ப who போகிறேன். will abide with you forever. அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட தங்கி இருப்பார். I'm going to take a step back நான் ஒரு அடி சற்று பின் எடுத்து வைத்து and kind of like explain what people have been believing all these years. இத்தனை ஆண்டுகளாக மக்கள் எதை விசுவாசித்து வந்தார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். See how we are created. நாம் எப்படி We சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் are என்று created பார்த்தால் as a spirit which we has a mind and we have it's contained in a body. ஒரு சரீரத்துக்குள்ளாக ஆவியையும் மனதையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நிலையில்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். The spirit man is the one who connects with the Lord. நம்முடைய உள்ளான ஆவி மனுஷன்தான் கர்த்தரோடு கூட உறவில் தொடர்பில் இணைகிறவன். So the decisions will be made in the spirit man. ஆகவே ஆவி மனுஷனுக்குள் தான் தீர்மானங்கள் எடுக்கப்படும். And the spirit man will tell the mind how to plan for a decision. ஒரு காரியத்தை தீர்மானிக்க எப்படி திட்டமிட வேண்டும் என்று ஆவி மனுஷன் மனதுக்கு சொல்லுவார். And the body will bring it into action. சரீரம் தான் அதை நடைமுறையில் செயல்படுத்தும். This is how we were created. இந்த பிரகாரமாகத்தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். But because of the fall of man, ஆனாலும் மனுஷன் விழுந்து போனது நிமித்தம் the spirit man, we lost the spirit man. நாம் நம்முடைய ஆவி மனுஷனுடைய உயிர்ப்பின் நிலைப்பாட்டை பறிகொடுத்து The விட்டோம். communication between the spirit and the father was lost. ஆவிக்கும் தகப்பனாகிய பிதாவுக்கும் இருந்த தொடர்பு
துண்டிக்கப்பட்டு So விட்டது. because of that, அது நிமித்தம்தான் all decisions were made in the mind. எல்லா தீர்மானங்களுமே மனதளவிலேயே மேற்கொள்ளப்பட்டு விடுகின்றன. And the planning also was made in the mind. மனதில் தான் திட்டம் தீட்டக் கொள்கிறோம். But it is not good. ஆனால் அது நல்லதற்கல்ல. That is because அதற்கு காரணம் என்ன? the mind will make emotional decisions. மனம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து விடும். Somebody is pretending to be nice to us. யாராவது நமக்கு ரொம்ப இனிமையானவர்களா இருப்பது போல் பாசாங்கு தான் செய்வார்கள். Then the mind will act, make decision based on their appearance. உடனே அந்த தோற்றத்தை வைத்தே என்னுடைய மனம் முடிவெடுத்து விடும். The mind can easily be swayed to and fro. மனம் எளிதில் இங்கும் அங்கும் ஊசலாடி விடும். So for many years, பல ஆண்டுகளுக்கு people were making decisions on their mind. தங்கள் மனதின் அடிப்படையில் மக்கள் முடிவெடுத்து வந்தார்கள். And the body was making all the actions. ஆகவே அவர்கள் சரீரங்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தின. But because of Jesus, ஆனால் இயேசுவானவரின் நிமித்தம், when he came into the world, அவர் இந்த உலகத்துக்குள் வந்தபோது he restored what we lost. நாம் இழந்ததை அவர் மீட்டெடுத்தார். On top of that, அதற்கு மேலே he gave us the Holy Spirit. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரையும் தந்தார். So that is why Apostle Paul writes a lot about the Spirit. அதனால்தான் பரிசுத்த அப்போஸ்தலன் பவுலடியார் பரிசுத்த ஆவியானவர் குறித்து அதிகமாக எழுதுகிறார். If we read Romans, ரோமரை you படித்தோம் will என்றால் read a lot about the Spirit. ஆவியை குறித்து அதிகமாய் படிக்க முடியும். I will take it as a separate topic another day. ஒரு நாள் வரும்போது தனி பாடமாக இதை நான் How நடத்துவேன். to strengthen the spirit man. நம்முடைய ஆவி மனுஷனை எப்படி We பலப்படுத்துவது, will keep that as a separate topic. அதை ஒரு தனி தலைப்பாகவே வைத்து So பார்ப்போம். now quickly, இப்பொழுதும் சீக்கிரமாக because Jesus restored the spirit, இயேசுவானுடைய ஆவியை மறுபடியும் உயிர்ப்பித்து the இருக்கிறபடியால் spirit man will start making decisions. இப்பொழுது ஆவி மனுஷன் மறுபடியும் முடிவெடுக்க ஆரம்பிப்பான். Because 90% of the time, our decisions are the ones that drive our behavior. ஆனால் 90% நேரங்களிலே நம்முடைய நடத்தையை தூண்டி விடுகிற விசைதான் தீர்மானங்களுக்கு வழிவகுத்து Because that is விடுகின்றன. the DNA. இது மரபணுவே That அதுதான். is how we are created. அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. So now, but what happened in the past? ஆகிலும் கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ, People thought very differently of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து மக்கள் வித்தியாசமாய் நினைத்திருந்தார்கள். In Ephesians chapter 3 verse 5, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில், probably you can open your Bibles and read. நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தை திறந்தும் படிக்கலாம். When we go in the NLT version for this verse, இந்த ஒரு வசனத்தை NLT மொழியாக்கத்தில் படிப்போம். Apostle Paul is clearly saying, அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார், God did not reveal certain things to the previous generations. இதற்கு முந்தைய சந்ததியின் தலைமுறைகளுக்கு சில வாக்கியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கவில்லை. But by now his spirit he has revealed to his holy apostles and prophets. ஆனால் இப்பொழுதோ அவர் தம்முடைய ஆவியினால் தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். I want to repeat that again. மறுபடியும் இதை சொல்லுகிறேன். This is very important scripture. இது மிக முக்கியமான ஒரு வேத Even வாக்கியம். Apostle Paul is mentioning this. அப்போஸ்தலனாகிய பவுலடியாரே இதை தமிழில் 6ஆம் வசனத்தில் He's குறிப்பிடுகிறார். saying என்ன சொல்லுகிறார்? some things were not revealed in the previous generations. நமக்கு இதற்கு முந்தைய தலைமுறைகளுக்கு சில ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. Likewise even today, அதுபோலவே தான் இன்றளவும் we can boldly say தைரியமாக நாம் சொல்ல முடியும். some things were not revealed in the previous generations. நமக்கு முன் வாழ்ந்த தலைமுறைகளுக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. People believed what based on the revelation they received. அவர்கள் தங்கள் தலைமுறையில் பெற்ற வெளிப்பாடுகளின் அடிப்படையில் தான் நம்பி வாழ்ந்தார்கள். But now as new revelations, God is giving new revelations. ஆனால் இந்த நாட்களில் தேவன் புதிய வெளிப்பாடுகளின் ஊற்றை சுரக்க We செய்கிறபடியால் need to move with the new revelations. புதிய வெளிப்பாடுகளோடு கூட நாம் உலாவ We வேண்டும். cannot go and get stuck back in the past revelations. முந்தைய பழைய வெளிப்பாடுகளுக்குள் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. What and why I'm saying this ஏன் is, இதை சொல்லுகிறேன் தெரியுமா? for a long time, நீண்ட நெடுநாட்களாகவே whenever people think of the Holy Spirit, எப்பொழுதெல்லாம் மக்கள் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நினைத்தார்களோ, they think that the Holy Spirit will come every now and then. பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்பொழுது வருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். Yes, it happened in the Old Testament. ஆம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி நடந்தது We உண்மைதான். read so many scriptures. பல வசனங்களில் The படிக்கிறோம், Spirit of the Lord came upon some person. கர்த்தருடைய ஆவியானவர் சிலர் மேல் இறங்கினார். The Spirit of the Lord was removed from some people. ஒருவரை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீக்கப்பட்டார். But according to John 16, மன்னிக்கு யோவான் 14:16 படி Jesus says, இயேசுவானவர் the சொல்கிறார், Holy Spirit will abide with us forever. பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட So இருப்பார். the first thing I want to say, முதல் நான் சொல்ல விரும்பும் Holy காரியம், Spirit is in every one of us. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். Why I say that? ஏன் இதை சொல்லுகிறேன்? Because people think, மக்கள் இப்படி நினைக்கிறார்கள், when I'm filled with the Holy Spirit, நான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி I இருக்கும்போது get very emotional ரொம்ப உணர்ச்சி and I வசப்படுவேன், speak in unknown
tongues. அந்நிய பாஷையில் பேசுவேன். Maybe I speak for 2 minutes. ஒரு 2 நிமிஷம் பேசலாம். Or maybe I speak for 2 hours. அல்லது 2 மணி நேரம் கூட பேசுகிறதா இருக்கும். Fully emotional. முழுவதும் உணர்ச்சி வசப்படுகிற நிலை. After I finish speaking, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் I'm filled with fear. பயம் நிறைந்து விடுகிறேன். I don't know what to do. என்ன செய்யணும்னு தெரியலங்க. But for 2 hours you spoke in tongues. ஆனா பாருங்க 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசி இருக்கிறீர்கள். But they don't know the revelation of the Holy Spirit. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி வெளிப்பாடை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. Hallelujah. Hallelujah. Holy Spirit is not someone who just comes emotionally and goes off. பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சி வசப்படும்படி வந்துவிட்டு போய் விடுகிற ஒருவர் அல்ல. Some people are satisfied with that emotional experiences of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் உணர்ச்சி வசப்படுகிற அந்த அனுபவமே போதும் என்று பல திருப்தி அடைந்து விடுகிறார்கள். They don't know how to walk with the Holy Spirit every single second of their life. தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளி வினாடி பொழுதும் பரிசுத்த ஆவியானவரோடு கைகோர்த்து சஞ்சரிக்கும் பழக்கத்தை அவர்கள் இன்னும் அறிந்திருக்கவில்லை. In the olden days, பூர்வ நாட்களில் God was around them. தேவன் அவர்களை சுற்றிலும் இருந்தார். But now, இப்பொழுதோ God is in us. தேவன் நமக்குள் இருக்கிறார். God in us. தேவன் நமக்குள்ளே. God in you. தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். My dear brother, என் அன்பு சகோதரனே, my dear sister, என் அன்பு சகோதரியே, God is not far away. கர்த்தர் உங்களை விட்டு தூரமா இல்லை. Holy Spirit is in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே He is இருக்கிறார். abiding in you forever. அவர் என்றென்றைக்கும் உங்களுக்குள் தங்கி வாசம் பண்ணுகிறார். You cannot leave him and go off. அவரை விட்டுட்டு உங்களால எங்கேயும் போக முடியாது. He is always within you. அவர் எப்போதும் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். That is how Jesus lived on this earth. இயேசுவானவர் அப்படித்தான் இந்த பூமியில் It is வாழ்ந்தார். one thing that always fascinates us. இந்த உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஒரு காரியம் எப்பொழுதும் I always என்னவென்றால், keep repeating every Sunday. ஞாயிறுதோறும் திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். Jesus was completely 100% Son of God. இயேசுவானவர் முற்றிலும் முழுவதும் 100% தேவகுமாரனாய் But at இருந்தார். the same time, he was 100% Son of Man. அதே நேரம் அவர் 100% மனுஷகுமாரனாகவும் வாழ்ந்தார். The thing that converted him from being the Son of Man to Son of God தேவகுமாரனாய் இருக்கிறவர் மனுஷகுமாரனாய் மாறுவதற்கு அவருக்கு உதவி செய்த காரியம் is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Yes, he cannot go and do things and miracles. அவரால் நேரடியாக போய் அற்புதங்களை செய்துவிட முடியாது. But the Holy Spirit பரிசுத்த ஆவியானவரோ aided him, அவருக்கு உதவி செய்தார். helped him அவருக்கு துணை to நின்றார். do certain things. சில காரியங்களை செய்ய வைத்தார். That is still today the work of the Holy Spirit. அதுவே இன்றளவும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையாக நீடிக்கிறது. The work of the Holy Spirit is not to make some people emotional for a few minutes. சில நிமிடங்களுக்கு சிலரை உணர்ச்சி வசப்பட வைப்பது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அல்ல. The work of the Holy Spirit is to transform every one of us to become like Jesus. ஒவ்வொருவரையும் இயேசுவானவரைப் போல மறுரூபமடைய செய்வதே பரிசுத்த ஆவியானுடைய புனிதமான கிரியை. People think, மக்கள் நினைக்கிறார்கள், oh, I cannot be like Jesus. என்னால இயேசு போல இருக்க முடியாதுங்க. No, because you do not know who's living inside of you. உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர் இன்னார் என்று அறியாதிருக்கிறபடியால் தான் அப்படி When சொல்லுகிறீர்கள். Jesus lived on this earth, இயேசுவானவர் பூமியில் வாழ்ந்தபோது any place he went, அவர் சென்ற எந்த when இடமானாலும் people came to talk, மக்கள் அவரோடு பேச he was the one வந்தபோதெல்லாம் who spoke. இயேசு தான் அங்கே பேசினார். Everyone else will keep quiet. மற்ற எல்லாருமே அமைதியாக கேட்பார்கள். When they needed help, ஆனால் உதவி தேவைப்பட்ட போது Jesus was the one who helped them. இயேசு தான் அவர்களுக்கு உதவி செய்தார். Everybody else will keep quiet. எல்லாரும் சும்மா தான் இருந்தார்கள். When he has to do a miracle, இயேசு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று இருந்தார். everybody else will keep quiet. மற்ற எல்லாருமே அமைதியாக தான் இருப்பார்கள். Jesus was flowing in the anointing of the Lord. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இயேசுவானவர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார். Even today, இன்றைக்கும் கூட that is exactly the work of the Holy Spirit. சரியாக அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியாக இருக்கிறது. We resist the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறோம். We don't allow him to flow freely through us. விடுதலையோடு தங்கு தடையில்லாமல் நம்மளது பாய நாம் விடுவதில்லை. In those days, அந்த நாட்களிலே example for Hannah, உதாரணத்துக்கு அன்னாளை எடுத்துக்கொள்வோம். the way she prayed, அவர்கள் ஜெபித்த விதமே, she was going and begging. அவர்கள் போய் கெஞ்சுகிறார்கள். But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ how did Jesus pray? இயேசுவானவர் எப்படி ஜெபித்தார்? He never prayed for any miracle. எந்த அற்புதத்தும் நடக்கும்படி அவர் கெஞ்சி He will ஜெபிக்கவில்லை. just say go. போ என்று தான் He will சொல்லுகிறார். just say peace. சமாதானம் உண்டாகட்டும் He will என்பார். just say get out. வெளியே போ He என்பார். will just say rise up. எழுந்திரு என்று He மட்டும் will தான் just say சொல்லுவார். your sins are forgiven. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று See, மட்டும் தான் when the சொல்லுவார். Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது how பாருங்கள், we walk, நாம் நடக்கிற விதம், how we talk, நாம் எப்படி how பேசுகிறோம், we perceive things நாம் எப்படி காரியங்களை கண்ணோக்கி will அறிகிறோம், be absolutely very, very different. அதற்கு முற்றிலும் முழுவதும் வித்தியாசமான நிலை இருக்கும். That is exactly how Jesus did. இயேசுவானவர் அப்படித்தான் செய்தார். Last week we saw, கடந்த வாரம் என்ன when we பார்த்தோம்? believe on the name of Jesus, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கும் போது according to John 1:12, யோவான் 1:12 படி we become the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். When we become the children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் we போது belong to a family. நாம் ஒரு குடும்பத்தை சார்ந்து The கொள்கிறோம். same thing happens in Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அதே காரியம் தான் நடக்கிறது. Those who are led by the Spirit of God, மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் they are நடத்தப்படுகிறார்களோ called the children
children of God. அவர்கள் தேவனுடைய புத்திரராய் So if இருக்கிறார்கள். you are led by the Spirit of God, தேவனுடைய ஆவியானவரால் நீங்கள் வழிநடத்தப்படுகிறது we உண்டானால் belong to a family. நீங்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். When you belong to a family, ஒரு குடும்பத்தை நீங்கள் சார்ந்திருக்கையில் you won't go and beg your mommy for breakfast. அம்மா கிட்ட போய் அம்மா காலைல சாப்பாடு கொடுங்கன்னு கெஞ்ச மாட்டீங்க. You won't think, oh, can I go and ask her for breakfast? காலையிலேயே டிஃபன் ஏதாவது போய் கேட்கலாமான்னா யோசிக்க மாட்டீங்க. Your mommy has responsibility to give you the breakfast. காலையில் உங்களுக்கு உணவை கொடுக்க வேண்டிய உத்தரவாதம் உங்கள் தாயார் மீதுடைய கடமை. Forget about human beings. மனிதர்களை மறந்து விடுவோம். When you have a pet at home, என் வீட்ல ஒரு செல்ல பிராணி வச்சிருக்கீங்களே, especially if you have dogs, அதிலும் குறிப்பா செல்லமா நாய் you are வளர்த்தா very particular in the time. அந்த நேரத்துல ரொம்ப குறிப்பா இருப்பீங்க. If the breakfast time is at 8 o'clock, காலை 8 மணிக்கு அந்த செல்ல பிராணிக்கு உணவு கொடுக்கணும்னா, it doesn't matter if you're busy, நீங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, if it doesn't matter you are sleeping, தூங்கிட்டு இருந்தாலும் கவலைப்பட it மாட்டீங்க. doesn't matter whether you're sick and taking rest, வியாதி படுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தாலும் சரி, the dog will come and demand for that food. அந்த நாய் வந்து உணவு கொடுங்கன்னு உங்களுக்கு வற்புறுத்தி கேட்கும். It will bark, அது குரைக்கும், it will wag its tail, வாலாட்டி நிற்கும், it will come and wake you up, எப்படியாவது உங்களை எழுப்பி it விடும். will just keep walking up and down. அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் அங்க I know that because we have a dog. நாய் ஒன்னு இருக்கு, அதனால தான் சொல்றேன். Oh, they know that they have a right in that house. அந்த வீட்ல தங்களுக்கு உரிமை உண்டு என்று அவைகளுக்கு தெரியும். Just like that, அப்படி தாங்க. I want to encourage you. நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். When you belong to the family of God, தேவனுடைய குடும்பத்தை நீங்கள் சார்ந்தவர்களாய் இருக்கும்போது, you no longer go and ask for the Lord for his mercy. அதுக்கு அப்புறம் ஆண்டவரிடத்தில் போய் இரக்கத்துக்காய் நீங்கள் கெஞ்சி திரிய Yes, மாட்டீர்கள். you can ask him, Lord, give me your grace. ஆண்டவரே உங்க கிருபை தாங்கன்னு கேட்க வேண்டும், கேட்கலாம். You can ask for that. அதுக்கு நீங்கள் தாராளமாய் Yes, you கேட்கலாம். can pray like Hannah. அன்னாலே போய் நீங்கள் ஜெபிக்கலாம் தான். No issues with that. அதுல ஒரு பிரச்சனை இல்லை. But when you go to the next level of knowing who you are, ஆனால் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளும் அடுத்த கட்டத்தை நீங்கள் உயரும்போது, when you start walking with the realization that the Holy Spirit is living inside of you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற உணர்வோடு நீங்கள் உலாவத் தொடங்கும்போது, when you walk with the realization that you are a child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வோடு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கையில், then you no longer will go and request for certain things. அதுக்கு அப்புறம் சில காரியங்களுக்காக போய் நீங்க கெஞ்சி வேண்டி நிற்க மாட்டீர்கள். You will know that it is the responsibility of the Father to give you the blessings. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய தகப்பனாருடைய உத்தரவாத கடமை என்று அறிந்திருப்பீர்கள். You have a privilege at home. வீட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம் இருக்கு. You have a right at home. உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு சில உரிமை உண்டு. The same way it is in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலும் அதே போல்தான். Your prayers will start changing. உங்கள் ஜெபங்கள் மாற ஆரம்பித்து விடும். You will not go and beg and beg and beg God for certain things. சில காரியங்களுக்காக தேவனுக்கு முன்பாக கையேந்தி நின்று இறைந்து நீங்கள் கெஞ்சிக் கொண்டிருக்க Just மாட்டீர்கள். like Job 22:28 it says. யோபு 22:28 சொல்லுகிறது போல. Can we open our Bibles to that? வேதவசனத்தை திறந்து கொள்வோமா? Job 22:28. யோபு 22:28. He's saying, I will decree the thing. அவர் சொல்ல ஒரு காரியத்தை நிர்மாணிப்பேன். I'm not going to go and ask for certain things. நான் சில காரியங்களுக்காய் கேட்க மாட்டேன். You will also decree a thing. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் And பண்ணுவீர். it will be established. அது உமக்கு நிலைவரப்படும். So when you need a breakthrough, ஒரு தடை உடைய வேண்டும் என்றால், when you need a blessing, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைப்படும் போது, the way you pray will change. நீங்கள் ஜெபிக்கிற விதம் மாறிவிடும். The way you approach God will change. நீங்கள் தேவனை அணுகுகிற விதமே மாறிவிடும். You won't go and stand before God as a stranger. தேவனுக்கு முன்பாக அந்நியனை போல் நிற்க மாட்டீர்கள். You won't go and stand before God as a non-citizen of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை அல்லாத ஒருவரை போல் தேவனுக்கு முன்பாக போய் நீங்கள் நிற்க மாட்டீர்கள். When the Spirit of the Lord dwells in us, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது, when we go before the Lord, கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்பொழுது போனாலும் we will start decreeing things. நாம் காரியங்களை ஆணையிட Because ஆரம்பிப்போம். that is exactly what the Lord is expecting of us. நம்மிடமிருந்து சரியாக அந்த ஒரு காரியத்தை தான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். That is why the Holy Spirit is dwelling inside us. அதற்காகவே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். In Romans chapter 8, ரோமர் 8ஆம் அதிகாரம் beautifully shows about our relationship. நம்முடைய உறவை அழகுற சித்தரிக்கிறது. Romans 8:15. ரோமர் He's 8:15. saying, no, we don't have the spirit of bondage of fear, நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியோ பயத்தின் ஆவியோ இல்லவே இல்லை. but we have the spirit of adoption, so we can call him Abba Father. ஆனால் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோமே. We can call him Abba Father நாம் அவரை அப்பா பிதாவே என்று because we கூப்பிடலாம். have been adopted. ஏன் நாம் சுவிகார புத்திர பாக்கியம் My அடைந்தவர்கள். dear wonderful friends, எனக்கு அன்பானவர்களே, you don't have to feel inferior. நீங்கள் உங்களுக்குள்ளாக தாழ்வு மனப்பான்மையோடு வாழ வேண்டியதில்லை. You don't have to think, oh, I won't get all these blessings. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. You don't have to imagine, you don't have to make decisions in your spirit saying, I will not get it. நீங்களாக கற்பனை செய்து கொண்டு இது எனக்கு கிடைக்காது என்று உங்கள் ஆவியில் நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டிய அவசியமே I want to இல்லை. encourage you today.
today. இன்னைக்கு உங்களை I want உற்சாகப்படுத்துகிறேன். to challenge you today. இன்னைக்கு உங்களுக்கு சவால் விடுகிறேன். I hope you understand the powerful effect of the Holy Spirit living inside of us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறபடியால் இருக்கக்கூடிய வல்லமை நிறைந்த பெரும் தாக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். Because we are adopted. நாம் We தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். can call him Abba Father. அப்பா பிதாவே என்று அவரை Shall we கூப்பிட all முடியும். open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? Abba Father. அப்பா பிதாவே. Abba Father. அப்பா பிதாவே. Let's open our mouth and call upon him. வாய் திறந்து அவரை கூப்பிடுவோம். Lord, I'm adopted. கர்த்தாவே நான் I call you தத்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். Abba Father. நான் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறேன். Hallelujah. ஹalleluya. Verse 16 it says. 16 சொல்லுகிறது. Yes, the Spirit itself is a witness to this. ஆம் ஆவியானவர் இதற்கு சாட்சியாக இருக்கிறார். Verse 17 it says. 17ஆம் வசனத்திலே Because of this, இது நிமித்தம் we have now become heirs. இப்பொழுது நாம் சுதந்திரவாளிகளாகி விட்டோம். And not only just heirs, வெறும் வாரிசுகள் மட்டுமல்ல, we are going to become joint heirs with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட இணை வாரிசுகளாகி விட்டோம். We are not just heirs, வெறும் சுதந்திரவாளிகள் வாரிசுகள் அல்ல, joint heirs with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்த இணை I வாரிசுகள். don't know how many of you have experienced writing of the will and the children in the family. குடும்பத்திலே பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு உயில் எழுதி வைக்கிற அந்த பாக்கியத்தை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்களோ தெரியல. They'll give equal share. சரிசம பங்கு கொடுப்பார்கள். They both, if they have two children, both will be joint heirs to the parents' property. ரெண்டு பிள்ளைகள் பிறந்திருந்தால் பெற்றோரின் சொத்துக்கு இரண்டு பிள்ளைகளுமே இணைந்த வாரிசுகள் There are தான். many children. நிறைய பிள்ளைகள் இருந்தால் The smart parents நல்ல கெட்டிக்கார பெற்றோர் என்ன செய்வாங்க? who are not afraid to write a will. உயில் எழுத பயப்படாதவங்க. I think I'll quickly make a note of that. இதை நான் சீக்கிரமா சொல்லிதான் ஆகணும். Many people are afraid to write a will. அநேகர் உயில் எழுத பயப்பட்டுட்டு இருக்காங்க. I don't know why. ஏன்னே தெரியல. Because if they don't write a will, இவர்கள் உயில் எழுதவில்லை என்றால் after their time, அவங்க காலத்துக்கு பின்பு oh, the children are suffering a lot. பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. I think the parents are afraid that if they write a will, something wrong will happen to them. உயில் எழுதி வச்சா ஏதாவது தப்பாயிருமோ ஆபத்து வந்துருமோன்னு பெற்றோர்கள் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். You don't have to be afraid. பயப்பட வேண்டியது இல்லைங்க. You can talk to wonderful counselors and they'll guide you how to write the will. உயில் எழுதுவதற்கே வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஆலோசனை பேசிப்பார்கள் One செய்வார்கள். verse comes to my mind. ஒருவர் எனக்கு ஞாபகம் வருகிறார். I don't know. I know I'm taking a detour, but I'll just say it as the Lord puts in my heart. ஏன் சுற்றுப்பாதையில் போகிறேனோ கர்த்தர் மனதில் சொல்கிறபடி நான் சொல்லுகிறேன். Job chapter 42, யோபு 42ஆம் verse அதிகாரம் number 15. 15ஆம் வசனம். The last portion says, கடைசி பகுதி சொல்லுகிறது, and their father gave them an inheritance among their brothers. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். In those days, you know, they won't give inheritance to the daughters. மகள்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு அந்த நாட்களில் சொத்து சுதந்திரம் கொடுக்கவே But மாட்டார்கள். it is written in the Bible ஆனால் வேதத்தில் எழுதி இருக்கு பாருங்க. that Job gave them inheritance among their brothers. யோபு தன் பெற்றெடுத்த மகள்களுக்கு சகோதரர் நடுவில் சுதந்திரம் கொடுத்தார். So I encourage you, you don't have to be 80 years old to write a will. உயில் எழுதுறதுக்காக உங்களுக்கு 80 வயசு ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. I remember a wonderful pastor in the US. அமெரிக்காவில் ஒரு அற்புதமான போதர் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார். Almost 15-20 years ago. He's still in his 85 years. He's still a wonderful pastor. 85 வயதுகளிலே அருமையான போதகராய் இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை சொல்லுகிறேன். He said, I am writing a will about what will happen after me. எனக்கு பின்பு என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று உயில் எழுதி வைக்கிறேன் என்றார். But I believe that I will be serving the Lord. என்றாலும் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பேன் என்று நம்புகிறேன். But this is what will happen. ஆனாலும் எனக்கு அப்புறம் இதுதாங்க நடக்கும். I think he wrote it around 15-20 years ago. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாலே உயில் எழுதி வைத்து விட்டார். Still he is preaching. இன்னும் பிரசங்கித்துக் கொண்டுதான் இருக்கிறார். But everything is beautifully put in order. ஆனால் சகலமும் மிக சிறப்பாய் நேர்த்தியாய் ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டது. I encourage people to take a bold step and write the will. தைரியமாய் அடி எடுத்து இந்த உயில் எழுதி வைக்க உற்சாகப்படுத்துகிறேன். Coming back to our topic. நம்முடைய தலைப்புக்கு திரும்பி வருவோம். God has written a will. தேவன் ஒரு உயில் எழுதி இருக்கிறார். What is that will? அந்த உயில் என்னங்க? That you and I, நீங்களும் நானும், we are joint heirs with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்த Hallelujah. வாரிசுகள். ஹalleluya. Joint heirs with Jesus. இயேசுவோடு கூட உடன் சுதந்திரர்கள். Oh, we are together. நாம் ஒன்றாக சேர்ந்து, He is like our brother. அவர் நம்முடைய சகோதரனை போல் இருக்கிறார். Jesus is like our brother. இயேசு நம்முடைய மூத்த சகோதரனை போல் இருக்கிறார். We are all sharing the inheritance. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சொத்தை பங்கு போட்டுக் கொள்வோம். How should we live on this world? இந்த பூமியில நாம் எப்படி வாழ வேண்டும்? We should know that the Holy Spirit is living inside of us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். He lives inside of us. நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். Where you go, எங்க போனாலும் He is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். Where you sleep, நீங்க எங்க படுத்துறீங்கனாலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். where we talk, நாம் எங்க பேசுறோம்
பேசினாலும் standing with us. நம்மோடு அவர் நிற்கிறார். So he will never leave us. ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகவே மாட்டார். The Bible says வேதம் சொல்கிறது he abides forever. என்றென்றைக்கும் அவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். என்றென்றைக்கும். But I pray and I believe நான் ஜெபித்து விசுவாசிக்கிறேன். every one of us நாம் ஒவ்வொருவரும் will walk in that hope. அந்த நம்பிக்கையில் நடைபோடுவோம். Will walk in that revelation. அந்த வெளிப்பாடில் நடப்போம். Will walk in that authority. அந்த அதிகாரத்தில் You நடைபோடுவோம். will not be afraid when people come and say anything bad. மக்கள் எதை மோசமானதாக சொல்ல வந்தாலும் பயப்பட மாட்டோம். Earlier this morning இந்த அதிகாலையிலேயே the Lord showed me something. கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். And then I was so confused. ரொம்ப குழம்பி போய் I விட்டேன். shared it with pastor. பாஸ்டர் ஐயாவோடு பகிர்ந்தேன். And I'll just give you a very brief explanation for that. அதற்கான ஒரு ரத்தின சுருக்க வரையறை விளக்கி கொடுக்கிறேன். The Lord said, கர்த்தர் சொன்னார், there are many of my people என் ஜனங்களில் அநேகர் are living as people pleasers. மக்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழ்ந்து I'm not கொண்டிருக்கிறார்கள். explaining what I saw, நான் கண்டதை விவரிக்கவில்லை. but that is what the essence of that. ஆனால் அதன் சாராம்சம் அதுதான். Because they are afraid of what people will think. மக்கள் என்ன நினைப்பார்களோ என்று They பயப்படுகிறபடியால் are afraid that they won't get some blessing from people. மக்களிடமிருந்து சில ஆசீர்வாதம் தங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று பயப்படுகிறபடியால் Because of the lack of knowledge of who they are, தாங்கள் யார் என்பதை அறியாமல் இருக்கிற அறியாமை நிமித்தம் slowly they become people pleasers. கொஞ்சம் கொஞ்சமாய் மனிதரை பிரியப்படுத்துகிறவர்களாகி விடுகிறார்கள். And one of the way that it started, அது ஆரம்பித்த விதத்தில் ஒன்று என்னவென்றால், I'm going to be very open. நான் வெளிப்படையாய் பேசுகிறேன். Many years ago, many decades ago, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, many decades, பல ஆண்டுகளுக்கு முன்பு the revelation that those people had அவர்களுக்கு இருந்த வெளிப்பாடு எல்லாம் is Jesus was very quiet. இயேசுவானவர் மிகவும் அமைதியானவர். Jesus never spoke a word. இயேசு ஒரு வார்த்தையும் மாறுத்தரம் பேசினதில்லை. But when we read the word of God, ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நாம் படிக்கும்போது we see Jesus speaking continuously. இயேசு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். Not even one gospel he kept quiet. ஒரு சுவிசேஷத்திலும் அவர் அமைதியாய் மௌனம் காத்ததாய் இல்லையே. But in those days, ஆனால் அந்த நாட்களில் they said that Jesus was quiet. இயேசு அமைதியாய் இருந்தார் என்றே He சொல்லி never opened his mouth. அவர் வாய் திறந்ததே இல்லை என்று So சொல்லி, if we want to be like Jesus, இயேசுவை போல இருக்கணும்னா we also should not open our mouth. நாம வாயை திறக்கவே கூடாது. There was only one place when Jesus did not open his mouth. இயேசுவானவர் வாய் திறவாமல் அமைதி காத்தது ஒரு இடத்தில் மட்டும்தான். That was when he was taken as a slain lamb of God. அடிக்கப்படுகிற தேவாட்டுக்குட்டியானவராய் அவர் கொண்டு போகப்பட்ட போது மட்டுமே. But even during the trial, ஆனாலும் விசாரிக்கப்படும் வேளையிலும் there were many times he answered the people who questioned him. நம்மை கேள்வி கேட்டவருக்கு அவர் பலமுறை பதில் கொடுத்திருக்கிறார். One time when they came and asked, "Are you Jesus?" நீர் இயேசுவா என்று ஒருமுறை கேட்ட பொழுது, He said, "Yes. ஆம் நீங்க சொல்லபடிதான் என்றார். Yes, I am Jesus." ஆம் நான் இயேசுதான் என்றார். The Bible verse says, வசனம் when சொல்லுகிறது, the people heard it, மக்கள் அதை கேட்ட உடனே they couldn't take the power of God. தேவனுடைய வல்லமையினால் அவர்கள் பொறுத்துக்கொள்ள முடியாமல் They fell down. அப்படியே பின்னிட்டு விழுந்தார்கள். They were slain by the Spirit. அவர்கள் ஆவியினால் தாக்குண்டு மயங்கி விழுந்தார்கள். Even during the trials, அந்த விசாரணையின் போதும் கூட sometimes Jesus answered, சில நேரம் இயேசு பதில் கொடுத்தார், sometimes he kept quiet. சில நேரம் மௌனம் காத்தார். That is, he was completely led by the Spirit of God. அதற்கு காரணம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டதே ஆகும். Again, Ephesians 3:5, மறுபடியும் எபேசியர் 3:5 Apostle Paul says, பவுலடியார் குறிப்பிடுகிறார், God did not reveal certain things to the previous generation. முந்தைய தலைமுறையில் வாழ்ந்தவர்களுக்கு சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்தவில்லை. See, in those days, அந்த நாட்களில் that is what they believed. அவர்கள் அதை தான் They நம்பினார்கள். said, if you're a child of God, அவங்க சொன்னாங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை என்றால் you must be quiet. அமைதியாய் இருக்க You should வேண்டும், not open your mouth. வாய் திறக்கவே கூடாது. Jesus was not quiet. இயேசுவானவர் அமைதியாய் இருந்ததில்லை. Everywhere he went, சென்ற இடமெல்லாம் anybody questioned him, யார் அவரை எதிர்த்து கேள்வி he கேட்டபோது answered them. அவர்களுக்கு பதில் கொடுத்தார். Sometimes he questioned them back. சில நேரம் பதிலுக்கு இவர் கேள்வியே கேட்டார். Hallelujah. Hallelujah. He did not allow anyone to dictate his move. இயேசுவானவர் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று யாரும் தன்னை ஆட்டிப்படைக்க Some விடவில்லை. people அவர் called him to stay in a place. சில தங்க இடத்துல தங்கும்படி சொன்னார்கள். He said, "No, I have my father's business." முடியாது, என் பிதாவுக்கு அடுத்த காரியம் உண்டு என்று மறுத்தார். Sometimes people wanted Jesus to move away from that place. சில நேரம் இயேசுவானவர் அந்த இடத்தை விட்டு உடனே போய்விட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். He said, "No, I'm going to stay here for 2 more days." இல்ல இன்னும் 2 நாட்கள் நான் இங்கே இருப்பேன் என்று சொன்னார். Everything is in the Gospels. சகலமும் சுவிசேஷத்துக்குள் தான் இருக்கிறது. I did a complete study
study of everything that Jesus did. இயேசுவானவர் செய்த எல்லாவற்றை குறித்த முழு ஆய்வு பாடத்தையே படித்திருக்கிறேன். I've taken notes. நான் அதை குறிப்பெழுதி வைத்திருக்கிறேன். What he did, இயேசு என்ன செய்தார் what he spoke, என்ன பேசினார் when he spoke, அவர் எப்பொழுது I பேசினார், actually put it like a chart. அதை ஒரு அட்டவணை போல் வைத்திருக்கிறேன். He was such a wise person. இயேசு மகா ஞானியாய் இயங்கினார். But sadly in those days, ஆனாலும் அந்த நாட்களிலே வருத்தப்படும் காரியம் என்னவென்றால், they were keeping quiet. அவர்கள் அமைதியாய் இருந்து விட்டார்கள். But those people were very much filled in the presence of God. ஆனால் அந்த ஜனங்கள் தேவ பிரசன்னத்தினால் அதிகம் So ஆட்கொள்ளப்பட்டிருந்தவர்கள். even though they kept quiet, அவர்கள் அமைதியாய் இருந்திருந்தாலும் கூட they still lived a victorious life. வெற்றி சிறக்கும் பெருவாழ்வை But வாழ்ந்தார்கள். as days passed by, நாட்கள் செல்ல செல்ல even people started following the same technique, அதே காரியத்தை மக்களும் கடைபிடிக்க ஆரம்பித்து to be quiet, to be like Jesus. இயேசுவை போல் அமைதியாய் இருக்க வேண்டும் என்ற யுக்திதான். But one thing that they missed to do, which our predecessors did, ஆனால் நமக்கு முன்னோர் செய்த ஒரு காரியத்தை இவர்கள் இடையில் செய்ய மறந்து விட்டார்கள். that is to spend time in the presence of God. தேவ பிரசன்னத்தில் நேரம் செலவிடும் பாக்கியத்தை மறந்தார்கள். So when they were not spending time in the presence of God, தேவ சமூகத்தில் அவர்கள் நேரம் செலவிடாமல் போனபோது, and when they go into the world, உலகத்துக்குள் தலைகாட்டிய போதெல்லாம், when people try to abuse them or question them or attack them, மக்கள் இவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்டு தாக்கி அவர்களை துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற only போதெல்லாம் thing they remembered, அவர்களுக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் I will ஒன்றுதான், not talk, I'll keep quiet. நான் பேசவே கூடாது, அமைதியாய் இருந்து But the விடுவேன். spirit man was not strong because they didn't have enough prayer. போதுமான ஜெப வாழ்க்கை இல்லாதபடியால் ஆவி மனுஷன் பெலனா இருக்கவில்லை. So when they come home, ஆகவே வீட்டுக்கு திரும்பியதும் they will be filled with anger, கோபம் கொதித்துக் கொண்டிருப்பார்கள், they'll be filled with bitterness. மன கசப்பினால் They நிறைந்திருப்பார்கள். kept quiet outside in the world, உலகத்திலே வெளியில் இருந்த பொழுது அமைதியாய் மௌனம் but காத்து when they விட்டார்கள். came home, ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் oh, they will shout at those people. வீட்ல இருந்தவங்க எல்லாம் எரிஞ்சு விழுந்தாங்க. They will speak bad about those other people. அந்த மற்ற ஜனங்களை குறித்து மிகவும் கோபத்தோடு வீட்ல That பேசினார்கள். was because the spirit man was not strong. அதற்கு காரணம் அவருடைய ஆவி மனுஷன் பலவானா இல்லாததே So ஆகும். gradually what they did, started doing, ஆதலால் காலப்போக்கில் என்ன செய்ய ஆரம்பித்து they விட்டார்கள் started to என்றால், become people pleasers. மனிதர்களை பிரியப்படுத்துறவர்களாகி மாறி போனார்கள். When they go outside, வெளியில போகும்போது when people question them, மக்கள் ஒரு கேள்வி கேட்டா they will smile and they will answer. சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. But when they come home, ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் they are angry at those people. அவங்க மேல கோபத்துல When they கொதிப்பாங்க. go outside, வெளியில போகும்போது when they don't like some people, அவங்க சிலர் சந்திக்கும் போது when they don't like some சிலர் people, பிடிக்கலனா still they will appreciate them. ஆனாலும் அவங்களை வெச்சிக்கொள்வார்கள். Oh, they will talk wonderful things about them. அவங்களை குறித்து அருமையான காரியங்களை பேசுவார்கள். But when they come to their house, ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் oh, they will start bad mouthing them. அவங்களை பத்தி தப்பு தப்பா See, பேசுவாங்க. gradually this thing developed into a people pleasing. இது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்குள் மனிதர்களை பிரியப்படுத்துற நிலையாக வளர்ந்து So விட்டது. as children of God, தேவனுடைய on பிள்ளைகளாக the outside facade, நாம் வெளியிலே பார்க்கும்போதே oh, they are very nice people. ரொம்ப நல்லவங்களா They are இருக்காங்களே, peacemakers. இவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். But because they don't have the strength of the inner man, உள்ளான மனுஷனுக்குள் பலன் இல்லாது இருக்கிறபடியால் when they go inside to their house, வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் they are filled with bitterness, மன கசப்பில் நிறைகிறார்கள். filled with jealousy, பொறாமையினால் பற்றி filled எரிவார்கள், with anger. கோபத்தினால் கொதிப்பார்கள். I am just telling it openly, plainly to you. நான் வெளிப்படையாய் மனந்திருந்து உங்ககிட்ட உள்ளபடி There அப்படியே is no சொல்லுவேன். way of me, putting like a smooth coating outside this. இதெல்லாம் இதமா சக்கரமுலாம் பூசி தட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. I want to encourage you. உங்களை தைரியப்படுத்தட்டும். You don't have to be a people pleaser. மனிதர்களை பிரியப்படுத்துறவளா இருக்க வேண்டிய Because the அவசியம் உங்களுக்கு Holy இல்லை. Spirit is inside you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் He இருக்கிறபடியா will teach you what to say and when to say. என்ன சொல்ல வேண்டும் எப்பொழுது சொல்ல வேண்டும் அவர் சொல்லிக் கொடுப்பார். John 14:26. யோவான் 14:26. Jesus is telling you don't have to worry what to speak. என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். But the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, He will teach you all things and bring to your remembrance all things I said to you. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார். The Holy Spirit will teach you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். That is exactly how Jesus lived. சரியாக இயேசு அந்த பிரகாரமாக தான் வாழ்ந்தார். Jesus knew what reply to give them. என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்று இயேசு அறிந்திருந்தார். When people innocently asked him a question like Nicodemus, நிக்கோதேமு போன்றோர் அப்பாவித்தனமா இயேசுவிடம் கேள்வி கேட்டபோதும் Jesus helped him with an explanation. இயேசு சரியான விளக்கம் கொடுத்து அவருக்கு உதவி But when செய்தார். people like Pharisees and Sadducees tricked him, ஆனால் பரிசேயர் சதுசேயர் உள்குத்து வைத்தவிடத்தில் கேள்வி கேட்டபோது he knew how to reply to them. அவர்களுக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று They அறிந்திருந்தார். called him glutton. அவர்கள் பெருந்தேனி என்று அழைத்தார்கள். Can you imagine them calling Jesus a glutton?
இயேசுவை பெருந்தீனி பிரியர்னு சொல்றதை கற்பனை செய்ய They முடியுமா? called him a drunkard. இயேசுவை குடிவெறியர் என்றார்கள். But did that stop him from going to banquets? அதுக்காக பல விருந்துகளுக்கு போகாதபடி இயேசுவை தடுத்து விட்டதா என்ன? He didn't say, oh, they're calling me a glutton. If I go to the banquet, what will people think of me? ஐயோ, ஏற்கனவே என்னை பெருந்தீனிக்காரர் என்று சொல்லுகிறார்கள், அந்த விருந்துக்கு போனால் என்ன குறித்து என்ன நினைப்பாங்களோ என்றெல்லாம் அவர் பயப்படவில்லை. People make decisions based on what will others say. மற்றவர்கள் சொல்லுகிறதை அடிப்படையாய் கொண்டு மக்கள் முடிவெடுத்து விடுவார்கள். I want to encourage you this morning. இந்த காலை உங்களை தைரியப்படுத்தட்டும். Do not be afraid of what others will say. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று பயப்படாதீர்கள். Do not make your decision based on what others will think of you. உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற அடிப்படையில் ஒருபோதும் காரியம் செய்யாதீர்கள். Jesus went to very high banquets. இயேசு மிக சிறந்த உயர்ந்த தடபுடலான விருந்து பந்திக்கெல்லாம் சென்றார். He didn't go there to pray for somebody. அங்கே ஒருவருக்காக ஜெபிக்க அவர் போகவில்லை. He went there to eat because they invited him for a party. ஒரு விருந்துக்கு அழைத்திருந்தபடியால் இயேசு அவர்களோடு புசிக்க அந்த விருந்தில் பந்தியிருக்க He சென்றார். was not afraid what the Pharisees will tell about him. என்னை பத்தி பரிசேயன் என்ன சொல்வானோ என்று இயேசு பயப்படவில்லை. He knew he has to go there and he will go there. தான் அங்கே போக வேண்டும் என்று அறிந்திருந்தார், ஆகவே அங்கே சென்றார். Lot of people, நிறைய பேர் they will want to tell everything to everybody. எல்லாரிடமும் எல்லாத்தையும் சொல்லணும் துடிப்பாங்க. Not because they want to tell. சொல்லணும்னு விரும்புறதுனால இல்ல. Have you heard people say, சிலர் இப்படி சொல்றது கேட்டிருக்கீங்களா? oh, if I don't tell this to them, they will come and ask me later. ஐயோ, இப்போ இவங்க கிட்ட இத சொல்லணும், அப்புறம் வந்து என்கிட்ட கேட்பாங்களே. They'll come and tell me, ஏ என்கிட்டலாம் அத சொல்ல மாட்டீங்களா? They will question me, so I will go and tell it to them. என்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்கன்னு கேள்வி கேட்பாங்களேன்னு பயந்தே அவங்க கிட்ட சொல்லிரேன்னுவாங்க. Don't tell everything to everybody. எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது This இல்ல. is what we teach our youth. வாலிபர்களுக்கு இதான் சொல்லி There கொடுக்கிறோம். will be people who will come on, keep on asking you for information. என்னானாலும் சரி, சிலர் உங்கள் தேவைக்காக வந்து தெரிஞ்சு கொள்ள நச்சரிப்பார்கள். They're curious. அவங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம். They want to know everything about you. உங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? When they meet you, they will ask 10 questions. பார்த்தாலே 10 கேள்வி கேட்பாங்க. You cannot avoid such people. அப்படிப்பட்டவரை தவிர்க்க முடியாது. Learn how to answer with the Holy Spirit living inside of you. உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியாரை கொண்டு அப்படி அவர்களுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள். When you go to school, பள்ளிக்கூடம் போகும்போது, அலுவலகம் போனாலும், or in your workplace, ஏன் வேலை ஸ்தலத்திலும், even at home, ஏன் வீட்டிலும் கூட, or functions, ஒரு நிகழ்வோ, don't run away from people. மக்களை பார்த்து பயந்து ஓடாதீங்க. The Holy Spirit is living inside of us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியால், when somebody asks a question, யார் எந்த கேள்வி கேட்டாலும், ask the Holy Spirit for an answer. பதில் தாரும் என்று பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள். You know how many questions they asked Jesus? இயேசுவை எத்தனை கேள்விகளால் துளைத்தார்கள் தெரியுமா? He answered everybody. எல்லாருக்கும் பதில் கொடுத்தார். Beautifully. அழகுரே. He was not afraid of them. அவங்களுக்கு அவர் பயப்படவே இல்லை. Lot of times, நிறைய நேரங்களில் he will not answer exactly what they asked for. அவர்கள் கேட்டதுக்கு சரியா அப்படியே பதில் கொடுக்க மாட்டார். With what authority are you doing? எந்த அதிகாரத்தில் செய்கிறீர்? No, he doesn't have to tell them that. அது அவருக்கு சொல்லணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லையே. What is your salary? உங்க சம்பளம் என்னங்க? You don't have to tell them that. நீங்க அதை அவங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. How much did you buy this for? இது எவ்வளவுக்கு வாங்குனீங்க? Don't have to tell it. அதெல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. இல்லை. People are shocked when I say this. சிலர் நான் சொல்லும் பொழுது அதிர்ச்சி அடைகிறார்கள். Even when we counsel them, நாங்க ஆலோசனை கொடுக்கும்போது கூட they asked us, கேட்டிருக்காங்க, அப்படி கேட்டா நம்ம சொல்லாம இருக்கலாமா? Yes. You don't have to tell everything to everybody. கேக்குற எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்ற அவசியம் இல்லங்க. I want to encourage you. உங்களை தைரியப்படுத்தணுமா? You are not alone. நீங்க தனியா இல்லையே. Holy Spirit is living inside of you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரே. You don't have to be afraid of people. ஆகவே நீங்கள் மக்களை கண்டு அஞ்ச வேண்டியது இல்லை. You don't have to be a people pleaser. மனிதரை பிரியப்படுத்துவதாய் வாழ வேண்டியது இல்லங்க. Sometimes this people pleasing has gone so deep. இந்த நாட்கள்ல மக்களை பிரியப்படுத்துறது எவ்வளவு ஆழமா வேரூறிச்சுனா, that people do not want to correct people around them. சுற்றி இருக்கிறவர்களை மக்கள் கண்டித்து சரிபடுத்த கூட விரும்புறது இல்ல. I'm இல்ல. not telling please go and correct everybody. That's not what I'm saying. தயவுசெய்து போய் எல்லாரையும் நீங்க செய்து தப்புன்னு திருத்த சொல்லலங்க. Correct people under your jurisdiction. உங்க எல்லைக்குள் வரம்பிற்குட்பட்டவர்களை திருத்துங்கள். That is, parents should correct their children. பெற்றோர் பிள்ளைகளை திருத்தி தான் ஆக வேண்டும். If you are in a leadership role, நீங்கள் தலைமைத்துவ பொறுப்பில் இருந்தால், if you are a boss, நீங்கள் தான் எஜமான் if you are a manager, நீங்கள் மேலாளர் என்றால், people working under you, they don't do a job. மக்கள் உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்களா இருந்தா, so many people come and tell us, நிறைய பேர் வந்து என்கிட்ட oh, சொல்லுவாங்க, the people working under us, they are not doing anything. வேலை செய்றவங்க ஒண்ணுமே செய்றது இல்லங்க. So we advise them to go and correct them. நாங்க சொல்லுவோம், போய் அவங்களை சீர்படுத்துங்க. Oh, I cannot correct them. ஐயோ, என்னால அவங்கள They திருத்த are முடியாதுங்க. afraid of the people working under them. தங்களுக்கு கீழ் வேலை செய்றவங்கள பார்த்து இவங்க பயப்படுறாங்க. You don't have to be afraid of people working under you. உங்களுக்கு கீழ் வேலை செய்கிற யாரை குறித்து நீங்கள் பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. That is because you do not know who Jesus is. அதற்கு காரணம் நீங்கள் இயேசுவினார் என்று அறியாததே ஆகும். We are not asking you to become like a Nazi Hitler. நீங்கள் ஹிட்லரை போல இருக்கும் கொடுங்கோலனாய் இருக்க சொல்லவில்லை. No, be firm.
உறுதியா இருங்க. Jesus was firm. இயேசு மிக உறுதியா இருந்தார். He knew when Peter was doing wrong. பேதுரு தவறு செய்ததை அறிந்த உடனே He said, "Get thee behind me, Satan." எனக்கு பின்னாலே போ சாத்தானே. But at the same time, அதே நேரத்தில் he embraced Peter. பேதுருவை அணைத்தும் He கொண்டார். said, "Will you feed my lambs?" என் ஆடுகளை மேய்ப்பாயாக. See, the relationship that Jesus had, இயேசுவானவர் கொண்டிருந்த உறவு என்பது, he was firm in his principles. அவர் தம்முடைய கொள்கையின் கோட்பாடுகளில் மிக உறுதியா He இருந்தார். knew exactly when to correct people. எப்பொழுது மக்களை சீர்திருத்த வேண்டும் என்று துல்லியமாய் He also அறிந்திருந்தார். knew when to embrace them. எப்பொழுது அவர்களை அணைத்துக் கொள்ள I வேண்டும் also என்று want to வழியை challenge the அறிந்திருந்தார். parents. பெற்றோர்களை உங்களுக்கு ஒரு Don't be உற்சாக சவால். afraid to correct your உங்கள் children. பிள்ளைகளை திருத்த பயப்படாதீங்க. Some parents think, சில பெற்றோர்கள் or நினைக்கிறார்கள், even some employers think, ஏன் சில எஜமானர்கள் கூட நினைக்கிறார்கள், this is the basic fear. முதலாளிகளுக்கு இருக்கிற I அடிப்படை think பயம். I'll finish with this. இதை சொல்லி முடிக்கிறேன். They think if they go and correct somebody, தங்களுக்கு கீழ இருக்கிற யாரையாவது போய் திருத்த போனா, they will stop talking with them. ஐயோ என் கூட பேசுறது நிறுத்திட்டா என்ன ஆகும்? Many parents have that fear. அநேக பெற்றோர்களுக்கு இந்த பயம் இருக்குங்க. Oh, if I go and tell this to my children, என் பிள்ளைங்க கிட்ட போய் இத சொல்ல போய் they'll stop talking to me. பேசதே நிறுத்திடுவாங்களே. No, இல்லை, you are responsible for your children. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. If they do anything wrong, அவர்கள் எந்த தவறு செய்தாலும் in love, அன்போடு you have to correct them. நீங்க உங்களை திருத்தி தான் ஆகணும். Hallelujah. Hallelujah. I have some 7 blessings of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கும் 7 ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறேன். I will do it next Sunday அடுத்த ஞாயிறு நாம் அதை because பெற்றுக்கொள்வோம். I want to go deep into all those blessings. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் ஆழங்களுக்குள் நீந்த I விரும்புகிறேன். cannot finish 7 points today. 7 ஆசீர்வாத குறிப்பை இன்றைக்கு But ஆரம்பித்தால் முடிக்க before that, I முடியாது. just want to share a testimony and I'll finish. ஆனால் அதற்கு முன் ஒரு சாட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன். See, sometimes in life, வாழ்க்கையில் சில நேரங்களில் பார்க்கும்போது we do not know what is happening which is not in our eyesight. நம்முடைய பார்வைக்கு மறைவாக என்ன நடக்குது நமக்கு தெரியாதுங்க. Things might happen beyond our boundary. நம்முடைய எல்லைக்கு அப்பால் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். That time we cannot have control over those things. அப்பொழுது அவைகள் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது. But we have a Holy Spirit. ஆனால் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் Who is இருக்கிறார். our comforter? தேற்றரவாளனை போலவர். He is our helper. இவரே நம் துணையாளர். He is there to go and bring things to us. நமக்காக போய் காரியத்தை நம்மிடத்தில் கொண்டு வர அவர் இருக்கிறார். I know one person who belongs to our church, நம்முடைய சபையை சார்ந்த ஒருவர் எனக்கு தெரியும். working very hard, கடின உழைப்பாளி, night and day, இரவும் பகலும் very உழைப்பார், loyal, ரொம்ப ராஜ very விசுவாசி, dedicated, அர்ப்பணித்தவர், very dedicated. மிகவும் அர்ப்பணிப்புள்ளவர். But this person does not know what their company is planning, இவர்களுடைய நிறுவனம் என்ன திட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவருக்கு தெரியல. because nobody told that person. ஏனென்றால் யாரும் இவரிடம் அதை சொல்லவில்லை. But it looks like ஆனா பாக்கும்போது one of their client இவருடைய வாடிக்கையாளரில் ஒருவர் became very dissatisfied with their company, நிறுவனத்தின் மேல் மிகுந்த அதிருப்தி கொண்டவராய் and they were shouting at them. அவங்கள திட்டி தீர்த்தார்களாம். Then they said, அப்புறம் சொல்லிருக்காங்க, the only person who was kind to me எனக்கு தயவாய் இனிமையாய் இருந்த ஒரே ஆள் is this person who belongs to our church. நம்ம சபையை சார்ந்த இவர் மட்டும் தாங்க அப்படி இருந்தாருன்னு I சொன்னாங்க. want to meet that person in person. நான் நேரில் அவரை சந்திக்க வேண்டும் என்றார். Suddenly the manager comes, திடீர்னு மேலாளர் உள்ள வருகிறார், calls this person. இவரை கூப்பிடுகிறார். Oh, the client is talking very good about you. What did he do? எப்ப வாடிக்கையாளர் பத்தி ரொம்ப நல்லா பேசுறாங்களே, இப்படி என்ன செஞ்சீங்க? She didn't know what to say. என்ன சொல்றது இந்த அம்மாக்கு தெரியல. Then they said, they've arranged a trip for you to travel to that client's place. வாடிக்கையாளர் இருந்த இடத்துக்கே போறதுக்கு ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. They want you to represent our big company. நீங்கள் பெரும் நிறுவனத்தின் பிரதிநிதியாய் நீங்கள் அங்கே இருங்கள் என்றார்கள். She's working for a very huge company. ஒரு மிக பிரம்மாண்டமான நிறுவனத்துக்காய் இந்த மகள் பணியாற்றுகிறார்கள். So many strategies will happen everywhere. எல்லா இடத்துலயுமே எத்தனையோ பல செயல்திட்ட வியூகங்கள் அரங்கேறும். Not every time they are going to invite us to be part of that strategy. எல்லா நேரமும் அவருடைய திட்ட கூடுகையிலே அங்கம் வைக்க அழைக்க மாட்டார்கள். But you don't have to worry. ஆனா நீங்க அதுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. You do what you're doing, நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். knowing the Holy Spirit is working on your behalf. உங்கள் சார்பில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்று அறிந்து All of a sudden, திடீரென்று the Holy Spirit knows who to go and nudge. யாரை போய் தொல்லை கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். Ahasuerus was sleepless. அகாஸ்வேரு தூக்கம் கலைந்தது. He wanted to do something good for the person who saved his life. தன் உயிரை காப்பாற்றின ஒருவருக்கு மிகுந்த நன்மை செய்ய விரும்பினார். Actually, Haman was an enemy for Mordecai. உண்மையிலே மொர்தெகாயின் உயிருக்குயிராய் வெறுத்து பகைத்தவன் தான் ஆமான். Mordecai would have thought,
மொர்தெகாய் நினைச்சிருப்பாரு, oh, Haman is going to spoil my reputation. என் பேரெல்லாம் ஆமான் கெடுத்துற போறானே, Haman is going to spoil my blessing. என் ஆசீர்வாதங்களை ஆமான் உலை வைத்து விடுவான், Haman will be a stumbling block. ஆமான் எனக்கு முட்டுக்கட்டையாய் நிற்பான். But the Holy Spirit is working on your behalf. ஆனால் உங்கள் சார்பில் பரிசுத்த ஆவியானவர் களமாடி The Lord கொண்டிருக்கிறார். put very deeply in my heart this morning. இன்று காலை கர்த்தர் இதயத்தில் ஆழமாய் Some பதித்தார். of you seated here, இங்கே அமர்ந்திருக்கும் உங்களில் சிலர் you are thinking that people are stopping your blessing, உங்கள் ஆசீர்வாதத்தை மக்கள் தடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க, or they are conspiring against you. உங்களுக்கு எதிராக சதி செய்றாங்கன்னு நினைக்கிறீங்க. You do not know how to find the information. அந்த தகவல் விவரம் எப்படி பெற்றுக்கொள்றது உங்களுக்கு தெரியல. You do not know who to call, ask for help. யாரை கூப்பிட்டு உதவி கேட்கலாம்னு உங்களுக்கு தெரியலங்க. But I want to encourage you this morning. ஆனாலும் இன்று காலை உங்களை The தைரியப்படுத்துகிறேன். Lord put in my heart. கர்த்தரின் இருதயத்துக்குள் வைத்த This பாரம், is what He put in my heart. இதை தான் என் இருதயத்துக்குள் பதித்தார். The Holy Spirit who lives in us, நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த He is ஆவியானவர் not sitting quiet. அவர் சும்மா உட்கார்ந்துகிட்டு He is இருக்கலங்க. constantly working on your behalf. உங்கள் சார்பில் நித்தம் இடைவிடாமல் செயல்பட்டு கொண்டே Yes, இருக்கிறார். people might be like Haman. மக்கள் ஆமான்களைப் போல் இருக்கலாம் They தான். might try to stop your blessing. உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க Or முற்படலாம். you might be that quiet person who does not go and self-promote yourself. நீங்க எந்த இடத்துல போய் உங்களை முன்னிறுத்தாத ஒரு அமைதியான ஆளாவே இருக்கலாம். This person was a very quiet person. இவர் மிகவும் அமைதியானவர் தான் இந்த நபர். No self-promotion. தன்னை எங்கேயுமே உயர்த்தி மேம்படுத்தியது You know, இல்லை. in companies, lot of people, even though they didn't do all the work, they'll self-promote them. உங்களுக்கு தெரியுமா, சில நிறுவனங்கள்ல அவங்க ஒண்ணுமே எது செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா எல்லாமே தங்க தான் செஞ்ச மாதிரி அப்படியே ஆளு காட்டிப்பாங்க. So normally people will bless them. பொதுவாக அத பாக்குறவங்களே அவங்களை But as a ஆசீர்வதிச்சிருவாங்க. child of God, ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாக you might not have self-promoted yourself. நீங்கள் உங்களையே எல்லாவற்றுக்கும் முன்னிலைப்படுத்தாமல் Even இருந்திருக்கலாம். when you talk to your clients, ஏன் உங்கள் வாடிக்கையாளர் கூட நீங்க பேசும்போது you might not know how to talk smoothly. எவ்வளவு மிருதுவாய் பேச வேண்டும் என்று தெரியாமல் But the இருந்திருக்கலாம். Holy Spirit, ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர், Holy Spirit is our helper. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துணையாளர். He is living inside of you. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். He will go and change the hearts of people. அவர் போய் மக்களுடைய இருதயத்தை மாற்றுவார். No human being can be a stumbling block. எந்த மனித பிறவி உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்க Your முடியாது. blessing that you are supposed to get, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய உங்கள் ஆசீர்வாதம், God will turn their hearts. அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்கள் இருதயத்தை தேவன் திருப்புவார். God will disturb their sleep. அவர்கள் தூக்கத்தை தேவன் கெடுப்பார். What is the approval that you need? உங்களுக்கு வேண்டிய அந்த அங்கீகாரம் What என்ன? is that phone call that you need? நீங்கள் எந்த தொலைபேசி அழைப்பை What பெற is that காத்திருக்கிறீர்கள்? sanction that you need? உங்களுக்கு எந்த அனுமதி வழங்கப்பட What is வேண்டும்? that favor that you need? உங்களுக்கு தேவையான அந்த தயவு என்ன? Oh, the Holy Spirit that is living inside of us. நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த He is ஆவியானவர், our helper. இவர் நம் துணையாளர். He goes before us. நமக்கு முன்னே Even போகிறார். when we are sleeping, நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் He is awake. அவர் விழித்திருக்கிறார். Even when we are resting, நாம் ஓய்வெடுத்து He போதும் is working on our behalf. அவர் நம் சார்பில் கிரியை Even செய்கிறார். when we are not planning, நாம் திட்டமிடாமல் He is இருக்கையிலும் planning on your behalf. உங்கள் சார்பில் அவர் I திட்டமிடுகிறார். want to encourage you this morning. இன்று காலை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Do not believe the world system. இந்த உலகத்தின் வழிமுறை அமைப்புகளை நம்பாதீர்கள். Trust in the supernatural ways of the Lord. கர்த்தருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிமுறைகளை நம்புங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah.